என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உன்னுடைய குலசாமி இந்த வராகி உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை கேட்கும் பொழுதே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமும் முடிந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும். இந்த வராகி உன்னுடைய குலசாமியாக உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம், இதனை நிச்சயமாக நீ கேட்பாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் தாயானவள் எல்லா நிலைகளிலும் உனக்கு துணை இருந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காகவே நான் எப்பொழுதும் முன்னின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் தாண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி என்னுடைய அன்பாலும் அருளாலும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பதை எல்லாமும் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபட சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். இத்தனை நாளும் இத்தனை நேரமும் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் உனக்காக முன்னிற்கும் நேரங்கள் உன்னை சுற்றி வரும் இந்த தீமைகளை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நன்மைகளை நான் தந்துவிட எண்ணுகிறேன் அல்லவா? இந்த நன்மைகளை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லபடியாக பிறக்கின்றது. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விடாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனையோ விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும் பொழுது அதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாதல்லவா? உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் அதனை நீ என்னவென்று உணராமல் சென்றுவிடக் கூடாதல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இன்னும் சில நாட்களிலேயே என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஒட்டுமொத்தமான மனநிலையும் ஒரு சேர உனக்கு கிடைக்கும். நீ எண்ணிய எண்ணங்களும் நீ விரும்புகின்ற விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலேயே வந்து சேரும். என் பிள்ளையே வராகி, இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியல் பொழுதில் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் தவிர்த்து நீ வருந்த வேண்டாம். உனக்கான சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளேயே சொல்லிக்கொள்ள போகிறாய். அந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் வரக்கூடிய அவசியமும் உனக்கு வந்து விட்டதல்லவா? எத்தனை முறை நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை சந்தித்திருக்கிறோமோ, எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நாம் என்னவாக யோசிக்கிறோமோ, அவை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்காக நீ விரும்பியது போல உன்னை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல சிறப்பான நல்ல தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு
உருவாக்கி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எங்கும் எதிலும் நாமாக நின்று நம்முடைய வெற்றியை பெற வேண்டிய அவசியம் வருவதற்கு முழுக்க முழுக்க இதுதானே காரணம். நாம் ஆசைப்படுகின்ற எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே நம்மை தொடர்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, குலசாமி எப்பொழுதும் உன் மீது அன்பு கொண்ட தெய்வம். எந்த நிலையிலும் உன்னுடைய நலனை மட்டுமே தன் கருத்தில் கொண்ட தெய்வம் அல்லவா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும், உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு துளியளவும் யோசிப்பது கிடையாது. உன்னிடம் நியாயம் இருக்கும் என்றால், நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் சரியானதாக இருக்கும் என்றால், நிச்சயமாக அவர்கள் உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை, நீ தெளிவான ஒன்றை சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அல்லவா. நீ உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம், சில மனிதர்களை மட்டும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி நிற்கிறாய். இந்த மனிதர்களிடத்தில் உண்மையை நாம் எப்படி பெற முடியும் என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். நம் எண்ணங்கள் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்க வேண்டும். ஆனால் நமக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மை முழுக்க முழுக்க வேதனைப்படுத்துகிறது எனும் பொழுது என் பிள்ளையினால் அதை ஒரு நொடி பொழுதிலும் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. என் பிள்ளையினால் எந்த ஒரு பொய்யையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் பொய்யை மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கிறாய். ஆனால் யாரை உனக்கு நெருக்கமானவர்கள் என்று நினைக்கிறாயோ, யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நல்லதை செய்வார்கள் என்று நீ நம்புகிறாயோ, அவர்கள் முழுக்க முழுக்க உன்னிடத்தில் ஒரு பொய்யை மட்டும் சொல்கிறார்கள் என்றால் அதை ஒருபொழுதும் என் பிள்ளையினால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா. உன்னை தாண்டிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கண்கள் கலங்கி நிற்கும் என் பிள்ளை. ஏன் தாயே, என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி இருக்கிறது? நான் உண்மையாக இருக்கும் இடத்தில் என்னிடம் ஏன் போலியாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா. நிச்சயமாக இது எல்லாமுமே உண்மைதான். இது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் உனக்கென்று சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை, எல்லாவற்றையும் கடந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கென நான் இருக்கக்கூடிய இந்த தருணங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் நீ அதில் செலுத்துகின்ற உன்னுடைய கவனம் மட்டும்தான் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஒன்றை பெறுவதற்காக முயற்சி செய்து முடியாமல் போயிருக்கிறதோ, அதை எல்லாமும் என் குழந்தை இனிமேல் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வரக்கூடிய நேரங்கள் முழுமையிலும் இனி உன்னுடைய விருப்பங்களை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி உனக்காக முன் நிற்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க நீ விரும்புவது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் பதில் கிடைக்க வேண்டிய கண்ணீர் துளிகள். அதனால்
நீ கலங்காதே. என் குழந்தையே, பதில் சொல்லக்கூடியவர்கள் அதற்கான பதிலை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சொல்லித்தான் தீர வேண்டும். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் இதை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தித்தான் தீர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் இந்த வராகி ஒவ்வொரு விடியல் பொழுதிலும் சரி, ஒவ்வொரு மாலை பொழுதிலும் சரி, நிச்சயமாக உன்னை தேடி வராமல் நான் செல்ல மாட்டேன். என் பிள்ளையின் மனநிலையை நான் அறிவேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதாவது என் பிள்ளை தன் மனதில் வைத்திருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிந்துவிட்டு சற்று நேரமாவது தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா இந்த நேரங்களில் எல்லாமும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்கிறது, ஆனால் நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கான உண்மைகளை நமக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான தேவைகள் எல்லாமும் நம்மை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா காலமும் நேரமும் நாம் ஆசைப்படுவது போல இனி நமக்கு ஒவ்வொன்றையும் முழுமையாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் வராகி சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உனக்கான விஷயங்களை நீ நிறைவேற்றி கொள்ள தயாராக இரு. நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறிவிடும். நினைத்தால் எல்லா விஷயங்களும் இங்கு பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரக்கூடிய இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்தது எல்லாமும் இனி உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ தொலைத்தது எல்லாமும் உனக்கு மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனையோ துன்பங்களையும் வேதனைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ ஒரு நிலையில் வந்து நிற்கிறாய். இப்பொழுதும் மற்றவர்களின் பேச்சை நீ கவனத்தில் கொண்டு வருந்தாதே. மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளாதே. என் குழந்தையே, நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் என் பிள்ளை அதனை நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்க நினைப்பதற்கு முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ என் மீது கொண்ட அன்பும் நம்பிக்கையும் தான் காரணம். உண்மையாகவே நீ இந்த வாழ்க்கையில் தெய்வத்தை உன் அருகில் நிறுத்துவதற்கான தகுதியை பெற்ற குழந்தை என்பதனை மறந்து விடாது. உனக்குள் நிச்சயமாக இந்த திறமை இருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாது. நீ நினைத்தால் எதையும் உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எப்பொழுது என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் என் பிள்ளையினால் சரி செய்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு என் பிள்ளைக்குள் அத்தனை திறமைகளும் ஒளிந்து கிடக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிச்சயமாக இனி உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் இனி மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் உன் அருகிலேயே நெருங்கி வந்து விட்டது. என் பிள்ளைக்கென சில விஷயங்களை நான் சுற்றியிருந்து எடுத்துச் சொல்லும் நேரங்களில் எல்லாமுமே என் பிள்ளை இதையெல்லாமும் நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை நீ அந்த நேரம் தவிர்த்திருந்தாயானால் இந்த தெய்வம் உன் முன்னால் வந்து நிற்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொண்டிருக்க முடியும். உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்து பேசுவதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொண்டிருக்க முடியும். இனி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ நினைத்தால் அது உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாது.
நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல புரிதல்களை அது கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நேரமும் நீ விரும்பியது போல உனக்கு சில நல்ல மாற்றங்களையும் நல்ல புரிதல்களையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொரு தருணங்களையும் உறுதியாகவே எடுத்து தரும். இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் கண்கலங்க வைக்கும். இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் நினைக்கவில்லையே என்று சொல்லி நீ நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த விஷயங்கள் உன்னை கண்கலங்க வைக்கும். அப்படி உன்னை கண்கலங்க வைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட நீ உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீ அழுவதனாலேயே உன்னால் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியவில்லை. இதுதான் அவர்களும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, உண்மையான அன்பு கொண்டவர்கள் ஒருபொழுதும் தான் அன்பு வைத்தவர்களை நிச்சயமாக ஏமாற்றுவது கிடையாது. அதே நேரம் அவர்கள் மனது காயம்பட அனுமதிப்பதும் கிடையாது. ஆனால் இதையெல்லாமும் செய்துவிட்டு ஒருவர் வேடிக்கை பார்க்கிறார் என்றால் அந்த இடத்தில் உண்மையான அன்பு இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் உண்மையான அன்பிற்கு இடமே இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கு இவை ஒவ்வொன்றும் நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் எதையும் பெறக்கூடிய மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு வந்திருக்க வேண்டும். இதையெல்லாமும் நீ தொலைத்துவிட்டு இப்பொழுது வாழ்க்கையில் அத்தனையையும் நீ இழந்து நிற்கும் ஒரு நிலைக்கு வந்து விட்டாயல்லவா? உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் முக்கியம். இதை கெடுக்க நினைக்கும் இவர்களிடத்தில் இருந்து நீ என்றோ விலகி இருந்திருக்கலாம். இத்தனை காலமும் நீ இழுத்து கொண்டு வந்து நிறுத்த நினைக்கும் பொழுது நிச்சயமாக இது உனக்கு மேலும் மேலும் துன்பங்களைத்தான் கொடுக்குமே தவிர ஒருபோதும் இது உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நாம் சொந்தமாக சிந்தித்து சில முடிவுகளை எப்பொழுதுமே எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மை ஏமாளியாக மாற்றிவிடும் இந்த உலகம். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நம்மை நிச்சயமாக காயப்படுத்திவிடும் இந்த உலகம் என்பதனை நீ மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடரும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையுமே நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உன்னை வேதனையில் பார்க்க நினைக்கிறார்கள். ஆனால் உன் அம்மா நான் சொல்கின்றேன், நீ பல சாதனைகளை புரிவதற்காக பிறந்த குழந்தை என்று. நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திவிட பிறந்த குழந்தை என்று நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் இங்கு எந்த விஷயங்களும் உனக்கு சத்தியத்தை உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு தெளிவு என் பிள்ளையை வந்து சேரும் இந்த காலம் இனி உனக்கு நல்லது நடப்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். பிரதோஷத்தின் இந்த விடியலில் என் பிள்ளை சிவநாமத்தை சொல். நந்தி பகவானிடம் உன்னுடைய வேண்டுதலை வை. நிச்சயமாக அது உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியங்களை உள்ளடக்கி உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக தெளிவுபடுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கும் நல்லது நடப்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உனக்கு சந்தோஷம் துணை இருந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த காலம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.